السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. وقال نبينا عليه الصلاة والسلام: إن أعظم البلاء الأنبياء ثم الأمثل فالأمثل، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தினுடைய முதலாவது ஜுமாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலத்திலே சஃபர் மாதம் என்று சொன்னால் அதிலே இந்த நற்காரியங்கள் எவைகளையும் செய்யக்கூடாது, திருமணம் போன்றவைகள் அந்த மாதத்திலே தள்ளி வைக்கப்பட வேண்டும், வீடு குடிபோகக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதற்கு அடுத்த மாதத்திலே தான் என்றெல்லாம் இந்த மாதத்தை ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட மாதமாக கருதியிருந்த நமது அறியாமை காலத்து மாச்சரியங்களை அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு மாறி அமைத்து எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை உள்ளது. அவன் நாடினால் நல்லதையும் அவன் நாடினால் தீயதையும் அல்லாஹ்வுத்தாலா உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். தன் நாடியதை அவன் விரும்பி செய்யக்கூடியவன் என்கிற அப்படியான சிந்தனைகள், அதை பற்றிய ஞானங்களை அல்லாஹ்வுத்தாலா வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நன்மை செய்வதற்கு எந்த காலமும் எந்த நேரமும் தடையானது அல்ல என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். சஃபர் மாதத்திலே திருமணம் போன்ற வைபவங்கள் செய்வது, வீடு குடி போவது, இன்னும் பிற நற்காரியங்கள் அனைத்தையும் செய்வது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்பதை பல்வேறு ஹதீசுகள் நமக்கு சான்றளிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சஃபர் மாதத்திலே அதை பற்றி மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி கடந்த வாரங்களிலே கேரளாவிலே வயநாடு சூரல் மலை அல்லது சூரல் மலா என்று சொல்லப்படுகிற அந்த ஊரிலே ஏற்பட்ட நிலச்சரிவிலே பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 1000 நபர்களுக்கு நெருக்கத்திலே அவர்கள் ஷஹீதாயிருக்கிறார்கள். ஏறக்குறைய பல்வேறு விதமான அறிவிப்பின் அடிப்படையிலே ஏறக்குறைய 4 கிராமங்கள் வரை புதை உண்டு போயிருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களும் இதை கவனம் எடுத்து இதற்காக நிறைய வெளிநாடுகள் கூட வருத்தம் தெரிவித்திருக்கிறது. அண்டையிலே உள்ள நமது இந்தியாவினுடைய அண்டையிலே உள்ள சைனா நாடு இருக்கிற நம் போன்று வளர்ச்சி பெற்ற நாடுகளிலே சீன தேசம் முக்கியமான நாடாக இருக்கிறது. அந்த நாட்டினுடைய பிரதமர் கேரளாவினுடைய வயநாடு விபத்திலே நிலச்சரிவிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அதற்காக நிறைய வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு நாட்டு தலைவர்கள் கூட இந்தியாவிலே இப்படி கேரளத்திலே வயநாட்டிலே ஏற்பட்ட நிலச்சரிவு என்பது எல்லாருடைய உள்ளத்தையும் அது பாதித்திருக்கிறது என்கிற அளவுக்கு தான் சொல்ல முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாம் சிந்திக்க வேண்டும், எதனாலே இப்படியான ஆபத்துகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் எல்லோருமே சமமானவர்கள் தானே. பிள்ளைகளை யாருமே அன்பிற்கு பகரமாக அவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படியான நடவடிக்கைகளை செய்ய மாட்டார்கள் தான். ஆனால் சில வேளைகளிலே தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை அடிக்க வேண்டிய நிலைதான் ஏற்படத்தான் செய்யும். அதற்காக தாய் தகப்பன் இல்லை என்று போகிறார்கள். அதற்காக பிள்ளைகள் அவர்கள் இல்லை என்றும் அப்படி ஆகிறார். இதே மாதிரியாகத்தான்
அல்லாஹ் சில தருணங்களிலே சிலர்களை சில கட்டங்களில் சில விதமான சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். திருமறை அல்-குர்ஆன் சொல்கிறது, அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் சொல்கிறான், அஹஸிபன் நாசு, மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன மக்களாக இருக்கிறோம், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறோம், நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம், நோன்பாளிகளாக இருக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம் என்றெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை சொன்னதுனால உங்களுக்கு சோதனை வராது என்று கருதுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். சூரத்துல் அன்கபூத்ல 21வது ஜுஸ்ல சூரத்துல் அன்கபூத் என்கிற ஒரு சூரா இருக்கிறது. அதிலே அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமான நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்களை நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு சோதனை வராது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் எங்களை அல்லாஹ் தஆலா சோதிக்க மாட்டான் என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் தான் எல்லா சோதனை வரும். உலகத்திலேயே அதிகமாக உரசி பார்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். உலகத்திலே பல்வேறு விதமான சோதனைகள் எல்லாம் தாண்டி மடை திறந்த வெள்ளமாக இன்றளவும் பயணிக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தனி மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே மக்கா நகரத்தில் இந்த கொள்கையை அந்த மக்கத்து குறைஷிகளிடத்தில் எடுத்து வைத்தார்கள். அதற்காக அவர்கள் பட்ட அடிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அதற்காக பெருமானார் ஏற்றுக்கொண்ட சோதனைகள் அதை வார்த்தைகளினால் வடிக்க முடியாது. அதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விழுந்த அந்த வார்த்தையினுடைய கணைகள் அதை வார்த்தைகளினாலே வடித்து விட முடியாது. கிதாபுகளிலே அவைகளை எல்லாம் வற்றுக்கமாக சொல்லிவிட முடியாது. அவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் தாங்கிய ஓரிரை கொள்கைகளை அந்த மக்களுக்கு முன்னிலே வைத்த வேளையிலே நல்ல கொள்கையா இருக்கிறது என்று அதில் ஈர்க்கப்பட்ட பல்வேறு சஹாபாக்கள் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இந்த தனி நபர் நீங்கள் வட்டிக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார், நல்ல கருத்தாகத்தான் இருக்கிறது. நீங்கள் விபச்சாரம் பண்ண வேண்டாம் என்று சொல்கிறார், நல்ல கருத்தாக இருக்கிறது. நீங்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்க வேண்டாம் என்று சொன்னார், அதிலே வெற்றியும் கண்டார். நீங்கள் வட்டி வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார், அதிலே அந்த ஊரில் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கண்டார்கள். இப்படி தன்னுடைய கொள்கையிலே பின்வாங்காத முரணில்லாத கொள்கைக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்படாத சோதனையா? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சோதனை வரக்கூடாது என்று இருக்கும் என்று சொன்னார். ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார், அவருக்கு அல்லாஹ்வினால் சோதனை வரவே கூடாது என்று இருந்தால் நிச்சயமாக அது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்திருக்க கூடாது. ஆனாலும் பெருமானாருக்கு வந்தது என்பதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் என்று சொன்னால், அப்ப நல்லடியார்களுக்கும் சோதனை இருக்கிறது. உஹது போர்க்களத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே வைத்திருக்கக்கூடிய கிரீடத்தை அந்த எதிராளிகள் நொறுக்கி தள்ளினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முன்னம்பர்கள் உடைக்கப்பட்டது. ஒரு நபிக்கு இப்படி எல்லாம் தொந்தரவு ஏற்படலாமா என்று சடைந்து கொண்டார்கள் பெருமானார். அப்ப நபிக்கே சோதனை என்று சொன்னால் அல்லாஹ் கேட்கிறான், ஈமானிலே அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ள நீங்க எல்லாம் எம்மாத்திரம் அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு வஹும் லா யுஃப்தனூன். நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்றதுனால உங்களுக்கு சோதனை வராது என்று கருத வேண்டாம். சோதனை வரும்தான், ஆனால் வெற்றி என்பது உங்கள் பக்கம் தான் என்று குர்ஆன் நமக்கு கட்டியம் கூறுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன அஅதமல் பலாஇ அல் அன்பியா, சோதனைகளிலே உச்சபட்சமான சோதனையை சந்தித்தவர்கள் நபிமார்கள். நபிமார்களுக்கு ஏற்பட்ட அப்படியான சோதனையில் நம்மளை போன்று சாமானிய மனிதருக்கு ஏற்பட்டால் நமக்கு மவுத்து தான் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன அஅதமல் பலாஇ அல் அன்பியா, சோதனைகளிலே உச்சபட்சமான சோதனைகளை சந்தித்தவர்கள் நபிமார்கள். சும்பல் அம்சல் ஃபலம்சல், பிறகு நபிமார்கள் மாறியாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள். அதிலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இறைநேசர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய நேர்மையான கொள்கையின் அடிப்படையிலே வாழ்ந்த காலத்தினாலே பல்வேறு விதமான இடர்பாடுகளை பல்வேறு விதமான இன்னல்களை எல்லாம் சந்தித்தார். இது போன்று அல்லாஹ்வினால் நிறைய சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்படுவீர்கள் என்பது திருக்குர்ஆன் சொல்கிற செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. வயநாட்டில் அந்த சூரல் மலா என்று சொல்லப்படுகிற
அந்த நகரத்திலே ஏறக்குறைய ஒரு 4 கிராமங்கள், ஒரு கிராமத்துக்கு 300 குடும்பம் என்று வைத்துக் கொண்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 12 1200 1500 குடும்பங்கள் அங்கே வாழ்ந்துட்டான். இரவிலே சாப்பிட்டு விட்டு கண் அயர்ந்தவர்கள் அவ்வளவுதான். அதிகாலையிலே அவர்கள் வாழ்ந்த பகுதியே கபராக மாறி போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான திடீர் மரணங்களிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். என்றாலும் அல்லாஹு தஆலா எதை நாடுகிறானோ ஃபஆலுல் லிமா யுரீத், தான் நாடியதை அவன் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று குர்ஆன் சொல்கிறது. அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தி உலகத்திலே என்று இந்த உலகத்திலே எவைகளும் இல்லை. இந்த நம்ம பூம்புகார்ல சென்று நீங்கள் பார்க்கலாம். பூம்புகார்ல அந்த சுனாமி போன்ற பெருவெள்ளங்கள் வந்து தாக்கினால் கூட தாக்க முடியாதவாறு நிறைய தடுப்பணைகள் செய்யப்பட்டிருக்கிறது. தடுப்பு கருக்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் இது மனிதர்கள் நினைக்கிறார்கள். பூம்புகார்ல மட்டும் குறிப்பா சொல்ல வரல, பொதுவாக கடல் பகுதியில் எங்கெல்லாம் சீற்றம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சீற்றத்தை தாண்டி வரக்கூடிய தண்ணீர் வந்துடக்கூடாது என்பதற்காக நிறைய தடுப்பணைகள் போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் அல் குர்ஆன் சொல்கிறது, வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், தினந்தோறும் கடல் பொங்கிக் கொண்டிருக்கிறதாக குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், கடலாகிறது கோபத்தினாலே மனிதன் செய்யக்கூடிய சில விதமான அட்டூழியத்தின் காரணத்தினாலே கடல் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது. யா அல்லாஹ், இன்றைக்கு நான் ஊருக்குள்ளாலே போகிறவா? அல்லாஹ் சொல்கிறான், வல்தஸ்பிர், நீ பொறுமையை மேற்கொள், என்னுடைய உத்தரவு என்றைக்கு வருமோ அன்றைக்கு நீ உள்ளே வந்து விடு என்று அல்லாஹ் சொல்கிறான். தினந்தோறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அலையின் மீதும் மழையின் மீதும் ஆட்சி செய்பவன் என்று சொல்கிறோமே, இது போன்று அந்த கடல் அலைக்கு அல்லாஹ் உத்தரவை தருகிறான். வல்தஸ்பிர், நீ பொறுமையை மேற்கொள், நீ பொங்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்ததை சொன்னால் கடல் தண்ணீர் தன்னுடைய இருப்பை தாண்டி அதை கொப்பளித்துக் கொண்டு ஊர்களுக்குள்ளாலே புகுந்து விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இயற்கையை மனிதர்கள் தனக்கு கட்டுப்படுகிற காலம் எல்லாம் இயற்கையை அது இயற்கையாக வைத்திருக்கிறான். அதை சீற்றம் இல்லாமல் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மனிதர்கள் சில வேளைகளில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக, சில வேளைகளில் அல்லாஹ் தஆலா சோதித்து பார்க்கிறதுக்காக நிச்சயமாக அல்லாஹ் இயற்கையை கொண்டே அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். அதான் இயற்கை சீற்றம் என்று நாம் சொல்கிறோமே, அது இயற்கை சீற்றம் அல்ல, அது இறைவனுடைய சீற்றமாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரவிலே படுத்து உறங்கியவர்கள் அதிகாலையிலே அவர்கள் வசிப்பிடங்கள் அனைத்தும் சமாதியாக மாறி போனது. பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தாலும் இதில் நிறைய பாடங்களை எல்லாம் நம்முடைய கண்ணருகிலே வாழக்கூடிய ஒரு மக்கள், ஏறக்கூடிய ஒரு 4 கிராமத்தினுடைய மக்கள் புதையுண்டு போனார்கள். அதிகாலையிலே அவர்கள் வாழ்ந்த இரவிலே வாழ்ந்த பகுதி அதிகாலையிலே மண்ணறையாக கபராக மாறி போனது என்று சொன்னால் நாம் அடுத்த வினாடிகளிலே நமக்கு என்ன நடக்கும் என்பதை நம்மாலே சிந்தித்து கூட பார்க்க இயலவில்லை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தோண்ட தோண்ட பிண புதையல்களாக வந்து கொண்டிருக்கிறது. சிலர்கள் தன்னுடைய தாய் தகப்பனை இணைந்த பிள்ளைகள், சில பிள்ளைகள் தன்னுடைய தாயை மட்டும் இழந்திருக்கிறார்கள், சில பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனை மட்டும் இழந்திருக்கிறார்கள், சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், சிலர்கள் தப்பித்து வேறு கடைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருக்கிறாங்க. அங்கே கடுமையான சேரும் சகதியுமான வெள்ளத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மழை பெருவெள்ளம் இருக்கிற அவர்களை வந்து தாக்கி அழித்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாடினால் பெரும் வெள்ளத்தை கொண்டு அழித்திருவான். அல்லாஹ் நாடினால் மிகப்பெரிய காற்றை கொண்டு கூட அவன் அழிப்பதற்கு அப்படியான ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான். இதற்கு இஸ்லாம் சொல்லுகிற விடை திருமறையில் குர்ஆன் சொல்கிறது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல்ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத். குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே நாம் இந்த விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் சோதனைகள் அல்லாஹ் தஆலா பல்வேறு விதத்தில் விடுவார். பட் நம்ம பொதுவாக மௌத்தாயிடக்கூடாது என்கிற அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நாம் பார்ப்போம். மவுத்து எப்படி வேண்டாலும் வரலாம், மனுஷனுக்கு மவுத்து தான் வரும். மவுத்து என்பதை, மரணம் என்பதை பல்வேறு விதத்திலே அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். சிலர்களுக்கு சாதாரணமாக உட்கார்ந்து இருக்கிற பொழுது மவுத்தாயிடுவாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்முடைய உறவிலே ஒருத்தர், உறவுக்காரர் சொந்தக்காரர் ஒருத்தர் குளிப்பதற்காக பாத்ரூம் அப்படி கால் எடுத்து வச்சால் அப்படி கீழே விழுந்தா மவுத்தாயிட்டார். ரொம்ப சுருக்கமான மவுத்து. இப்படியும் நடக்கலாம், அல்லது விபத்துகளின் மூலியமாக கூட மரணம் ஏற்படலாம். அதே போன்று தனிநபராக மவுத்தாகலாம், அல்லது கொத்து கொத்தாக மவுத்தாகலாம். கொரோனா போன்ற அல்லது சுனாமி போன்ற பெருவெள்ளத்தினாலே எப்படி ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே மக்களை வாரி சுருட்டி கொண்டதோ மரணம், எவ்வாறு கொரோனா போன்ற பெருந்தொற்றுகளினாலே, கோவிட் போன்ற பெருந்தொற்றுகளினாலே கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக மக்கள் மரணம் அடைந்தார்களோ, இது நாம் வாழுகிற காலத்திலே மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கும் அப்படி நடந்திருக்கிறது.
சஹாபாக்கள் வாழுகிற காலத்திலே காலரா போன்ற இப்படியான நோய்கள் ரொம்பவே அதிகமாக தாக்கமாக இருந்தது. அதில் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் மரணமாயிட்டார், ஷஹீதாயிட்டார். அபூதரின் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா காலராவிலே மௌத்தானவர்கள். கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக சஹாபா பெருமக்களிலிருந்து இறைநேசர்கள் வரைக்கும் இப்படியான மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். மரணம் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நாம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே இப்படி ஒரு ஆக்சிடென்ட், ஒரு இப்படியான விபத்து ஏற்படுகிற வேளையிலே நம்முடைய மனம் பதைக்கிறது. வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற வேளையிலே இந்த மரணங்கள் சொல்லுகிற பாடம் என்ன? இதிலிருந்து நாம் நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான குர்ஆன் ஹதீஸுடைய ஒளி நமக்கு தெளிவாக சாட்டளிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி, உங்களை சில வேளைகளிலே அச்சத்தை கொண்டு சோதிப்போம். எதிரிகளினுடைய அச்சமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காய்ச்சல் நோய் நொடி வந்துருச்சுன்னு சொன்னா எனக்கு மவுத்து வந்து விடுமோ என்கிற அப்படியான அச்சம் இருக்கலாம். சில பேருக்கு அதிகமான ஜுரம் வருகிற வழியில இந்த ஜுரத்தினாலே எங்க நம்ம மவுத்தாயிருவோமோ என்று கூட அச்சம் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைரா கோயிலே முதலாக வஹி வருகிறது. பெருமானார் சொன்ன ஓடோடி வந்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொன்ன முதல் வார்த்தை ஜம்மீலூனி, ஹதீஜாவே என்னை போர்த்தி விடுங்கள், நான் மவுத்தாகிருவேனோ என்று அச்சப்படுகிறேன் என்றார். தனக்கு ஏற்பட்ட சோதனையினால் எனக்கு மவுத்து வந்துருமோ என்று அச்சப்படுகிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஆறுதலை சொன்னார்கள். கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா, அப்படி அச்சப்படாதீர்கள், நீங்கள் நல்லது செய்றீங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படியான சோதனையில விட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய இறை தூதருக்கே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ஆறுதல் சொன்ன வார்த்தைகள் ஹதீஸுடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், சில வேளைகளில் நம்முடைய உயிருக்கு அச்சம் ஏற்படக்கூடிய வகையான அப்படி பயத்தை நாம் தருவோம். வல்ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்போம். அதாவது நம்மிடத்துல எல்லாமே இருக்கிறது, பணங்காசு இருக்கிறது, வீடு வாசல் இருக்கிறது, சொத்து சோகங்கள் இருக்கிறது, இன்னொரு 100 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் என்றெல்லாம் நம்முடைய கற்பனையில் ஓடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் கற்பனை தான். அல்லாஹ் நினைச்சா ஒரு செகண்டில் நம்முடைய நிலைமைகளை எல்லாம் தலைகீழாக மாற்ற முடியும். 2001 குஜராத்தில் கட்ச் மாவட்டம் இருக்கிற அதுல கடுமையான பூகம்பம் ஏற்பட்டது. 24 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் அது நமக்கெல்லாம் தெரியும். கடுமையான முறையில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்திலே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஒரு நாளிலே ஒரு மணி நேரத்திலே பிச்சைக்காரெல்லாம் மாறி போயிட்டாங்க. அதை ஒருத்தர் சொன்னார், என்னுடைய பணம் எனக்கு உதவி செய்யறதுக்கு வழி இல்லை, நான் கட்டிய துணிகள் எனக்கு ஆதரவு இல்லை, என்னுடைய மனைவி மக்கள் எங்க இருக்கான்னு தெரியல, இந்த பூகம்பத்திலே நான் கோடான கோடி ரூபாய்களுக்கு அதிபராக இருந்தேன், ஒரு செகண்ட்ல இந்த பகுதியிலே நான் பிச்சைக்காரனா மாறிட்டேன், ஏழையா போயிட்டேன். இப்ப நம்முடைய கற்பனை என்னன்னு சொன்னால், நிறைய பணங்காசுகளை, பொருளாதாரத்தை, வீடு வாசலை, பேங்க் பேலன்ஸ, வாகனத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டா இன்னொரு 100 தலைமுறை வரைக்கும் இது யூஸ் ஆகும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த சிந்தனையிலே அல்லாஹ் நினைத்தால் ஒரு செகண்ட்ல நம்முடைய அந்த கதைகள் எல்லாம் நேரம் எதிர்மறையாக தவிடுமொழியாக அல்லாஹ் மாற்றிடுவான். அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னாலே மனிதனுடைய சிந்தனைகள் தோற்கிற இடமாக அது இருக்கிறது என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் ஆதாரமாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்க நிரப்பமான பொருளாதாரத்திலே பசிப்பட்டு இல்லாம வாழத்தான் செய்தீர்கள். அல்லாஹ் சூரத்துல் குரைஷில லிஈலாபி குரைஷின் ஈலாபிஹிம் ரிஹலத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் என்று சொல்லப்படுகிற அந்த சூராவிலே மக்காவாசிகளை அல்லாஹ் தஆலா 7 வருஷம் கடுமையான பஞ்சத்தை கொண்டு சோதித்தார். மக்கா என்பது பழங்களுக்கு பஞ்சமில்லாத நகரம். அது அரிசி, பருப்பு, சாப்பாடு, தண்ணி, அது பாலைவனமாக இருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் தஆலா செழிப்பான நகரமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் பலனாக, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் பலனாக செழித்த கொழுகொழுத்த பூமியாக அது இருக்கத்தான் செய்கிறது. பசுமை மிளிரக்கூடிய பூமியாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அல்லாஹ் 7 ஆண்டு காலங்கள் அந்த குறைஷிகளை சோதித்தார். அல்லாஹ் சொல்கிறான், அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப். இந்த ஊர்வாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா நபியே? இந்த மக்கா நகரத்திலே உள்ள ஊர் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அத்அமஹும் மின் ஜூஇன், பசித்தால் சாப்பாடு கிடைக்கும், பசிக்கு உணவளித்தேன் அவர்களுக்கு. வ ஆமனஹும் மின் கௌஃபின், எந்த அச்சமும் இல்லாமல் இவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் தான். ஆனால் ஒரு நேரத்தில் நமக்கு மாறு செஞ்சதுனால, நம்முடைய அல்லாஹ்வுடைய இறை தூதருக்கு லேசா கொஞ்சம் ஆட்டம் போட்டதினாலே, மாறு செஞ்ச காலத்தினாலே, வல்பஸஹும் லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன், அவர்களை கடுமையான பசியை கொண்டு நான் சோதித்தேன். ஆடை இப்படி மனிதனோடு சேர்ந்து இருக்கிறதோ,
இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா அங்கே பயன்படுத்துகிறான். அவர்களுக்கு பசி என்ற ஆடையை நாம் போர்த்தினோம், அவர் விட்டு நீங்காத அளவுக்கு பசியை அவர்களோடு போர்த்தி வைத்திருந்தோம், வறுமையை கொண்டு அவர்களை சோதித்தோம் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அப்ப அல்லாஹ் நினைத்திருப்பான் என்று சொன்னால் ஒரு செகண்ட்ல நிலைமைகளை எல்லாம் தலைகீழாக மாற்றக்கூடிய ஆற்றல் அப்படியான குதிரத்துள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பது குர்ஆன் சொல்கிற வார்த்தை. அதே போன்று வனத்துசி மினல் அம்வாலி, திடீரென்று பலத்த பொருளாதார சேதாரத்தை நாம் விளைவிப்பேன். அல்லாஹ் சொல்கிறான் சோதனையில எப்படிப்பட்ட வகையான சோதனையெல்லாம் உங்களை அணுகக்கூடும் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான். வனத்துசி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், நீங்கள் பெரிய பிசினஸ் மேனாக இருக்கலாம், நீங்கள் 1 கோடி ரூபாய் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பிசினஸ்ல ஒரு வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அங்கே அதை போட்டிருப்பீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை. திடீரென்று ஏதாவது பெருவெள்ளங்கள் சூழ்ந்து கொள்ளலாம், திடீரென்று கனமழை பெய்து விடலாம், அல்லது நீங்கள் போட்ட வியாபாரத்தில் பலத்த அடி ஏற்பட்டு விடலாம். இப்படி நாம் செய்கிறோம். வல் அன்ஃபுஸி, திடீரென்று நீங்கள் அன்போடு வளர்த்த ஆசையாக வளர்த்த பிள்ளைகள் மரணிப்பது கொண்டு உங்களுக்கு சோதனை தருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபி தோழர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பிள்ளை அழைத்துக் கொண்டே போவார். சிலர்களுக்கு இப்படி பழக்கம் இருக்கிறது. நம்முடைய பெற்ற பிள்ளையை சைக்கிள்ல வச்சு கொண்டு போனாலும் அது முன்னாடி வச்சுக்கிறோம், பைக்கில் வச்சு போடாதாலும் முன்னாடி இப்படி ஏற்றி விடுவோம். எங்கே சென்றாலும் வந்தாலும் தோளிலே சுமந்து செல்கிற பழக்கம் இருக்கிறது. ஒரு ஷாப்பிங் போறதா இருந்தா நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்வோம். சில வீடுகளிலே கண்டிஷன் பண்ணி நீ வரக்கூடாது அப்படின்னு கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா சில பேர் எங்கே பார்த்தாலும் இந்த இடத்துல பார்த்தாலும் தன்னுடைய மகனை பிரிய மனம் இல்லாமல் அந்த சின்ன அழகான பிள்ளையை அழைத்து செல்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஒரு சஹாபி வாழ்ந்தார், புகாரி ஹதீஸ்ல இருக்கிறது. அப்படி ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர் தன்னுடைய பிள்ளையை அவர் எங்கேயுமே அழைத்து செல்வார், அழைத்து வந்து கொண்டே இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த உங்களுடைய மகனை எப்படி நேசிக்கிறீங்கன்னு ஸல்லல்லாஹு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அருமையான தோழரே உங்களுடைய பிள்ளையை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அஹப்பக்கல்லாஹு கமா அஹப்பனீஹி அஹப்பஹு கமா உஹிப்புஹு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்படி நேசிக்கிறானோ அது மாதிரி நான் என் பிள்ளை நேசிக்கிறேன். உதாரணம் சொல்வதில் கூட அந்த சஹாபி எந்த அளவுக்கு நேசத்தை வெளிப்படுத்தினார்னு சொன்னால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்படி நேசிக்கிறானோ அஹப்பக்கல்லாஹு கமா உஹிப்புஹு, என் பிள்ளையை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் சொன்னால் அல்லாஹ் உங்களை எப்படி நேசிக்கிறானோ அது மாதிரி நேசம். சிறிது காலத்துல அந்த பிள்ளை மௌத்தாயிட்டார். அந்த அழைச்சிட்டு போவாரே வருவாரு, அந்த மகன் பெற்ற பிள்ளை மௌத்தாயிட்டார். கடைசியாக இன்னொரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளை கண்ணில் காணல. பெருமானார் கேட்டார்கள், உங்களுடைய மகன் எங்கன்னு கேட்டார். அவர் கண்ணீரோடு பதில் சொன்னார், நாயகமே பிள்ளை நான் இழந்துட்டேன்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இதன் பேரில் நீங்கள் பொறுமை மேற்கொள்ளுங்கள். அப்ப எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சோதனை தருகிறான் என்பதற்கான வரலாறுகள் நிறைய குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் சான்றளிக்கிறது. அல்லாஹ் நமக்கு செழிப்பான நேரத்தில் வழங்குகிற வேளையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிற அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு சோதனை ஏற்படுகிற வேளையிலே இன்னா லில்லாஹி என்று சொல்லிக் கொள்ளலாம். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பொறுமையை மேற்கொள்கிறேன் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இந்த இரண்டுமே நன்மை தருகிற காரியம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜபல் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய காரியம் அது ஆச்சரியம் அளிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜபல் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விஷயமாகிறது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன், அவருடைய காரியங்கள் அனைத்துமே சிறந்ததுதான், அவனுக்கு நலவுதான். இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர, அவனுக்கு ஏதாவது செழிப்பு ஏற்பட்டால் அல்லாஹ்வை நினைத்து புகழுகிறான், யா அல்லாஹ் நீ இது தந்தாய், நீதான் எனக்கு வணங்கினாய் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறானே. இந்த நன்றி சொல்லுகிற வார்த்தை வெளிப்பட்ட உடனே இப்ப கான கைரலஹு, அது அவருக்கு நலவாக மீது விடுகிறது. வைன் அஸாபத்துஹு, அவருக்கு லர்ரா, ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் சபர, அதன் பேரில் பொறுமை கொள்கிறார். இந்த பொறுமையின் காரணத்தினால் இப்ப கான கைரலஹு, அவர் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. ஒரு மூமினை பொறுத்தவரை சோதனை அவர் பொறுமையா இருந்தாலும் அவருக்கு வெற்றி தான். அவருக்கு செழிப்பான வாழ்க்கை ஏற்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் அவருக்கு வெற்றி தான். மூமினை பொறுத்தவரை அவருக்கு இந்த உலகத்திலே எவைகளும் நிலைகுலையை செய்து விடாது என்பதாக ஹதீஸுகளும் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. திருமறையில் குர்ஆனிலே சொல்கிறான், குலிகல் இன்சானு ஹலூஆ, மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஏதாவது தீமை அவனை தொட்டு விட்டால் அப்படியே பதஷ்டமாகி விடுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஏதாவது நன்மை கிடைத்தால் இந்த நன்மை என்னை விட்டுட்டு வேற யாருக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். நன்மைண்டு வந்துட்டா இது எனக்கு என்னோடு நின்றுக்கிற வேண்டும், யாருக்கும் இது பகிர்ந்தளிக்கப்படக்கூடாது.
சோதனை வந்துட்டால் என்னை தவிர யாருக்கு வேண்டாலும் வரலாம் என்று நினைக்கிறான். இந்த சிந்தனை யாருக்கு வராது என்று சொன்னால், இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், நிரந்தரமாக தொழுகிறார்களே அவர்கள் இந்த சிந்தனையை தப்பிச்சிருவாங்க. அதாவது நன்மை வந்தாலும் ரப்புனால வழங்கியதுதான், தீமை கிடைத்தாலும் அது அல்லாஹ்வை கொண்டுதான் ஏற்படுகிறது என்று நம்புவார்கள். ஒரு பெருச நன்மை கிடைச்சிட்டா அதுக்காக புதியாட்டம் போட மாட்டார்கள். பெரிய தீமை வந்து அவர்களை அண்டிவிட்டால் கூட நிலை குலைந்து போய் உட்கார்ந்துட மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், இதுக்கு முன்னாலே இருந்த ஊரிலே ஒரு சகோதரர் இருந்தார். அன்றைக்கு அவருக்கு திருமணம், நல்ல நண்பர் அவர். திருமணம் நடக்கவிருக்கக்கூடிய அன்றைய நாளிலே காலையில் அவர் தகப்பனார் திருமணத்துக்கான எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் அவர் கண்காணிக்கிற வேலையில் இருந்தார். திடீரென்று அவர் தகப்பனாருக்கு அட்டாக். அன்றைக்கு திருமணம், மணமகன் தயாராக இருக்கிறார், மணவருக்கு செல்வருக்கு தயாராக இருக்கிற வேளையிலே தகப்பனார் திடீர் மரணமாகிவிட்டார். அப்ப அந்த சகோதரத்தில் கேட்டாங்க, இந்த மாதிரி தகப்பனார் மூத்தாயிட்டா என்ன செய்யலாம்? ஒரு சில சகோதரர்கள் இருந்தால் கல்யாணத்தை ஒரு 2 மாசத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவாங்க. அவர் சொன்னார், மரணம் என்பதும் திருமணம் என்பதும் எல்லாமே அல்லாஹ்வினால் ஏற்படுகிறது. எனவே என்னுடைய தகப்பனார முதல்ல கப்பல் இனி புதுசாக சொந்தத்தில் வர வைக்க வேண்டிய தேவையில்லை. கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு எல்லாமே வந்துட்டாங்க, இனி புதுசா யாரையும் அழைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. எனவே என்னுடைய தகப்பனாரை குளிப்பாட்டி கப்பனிட்டு அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்ட பின்னாலே திருமண மஜ்லிஸில் உட்கார்ந்தார். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. நிலைகுலையாத ஒரு ஈமான் உள்ளவர்களால் தான் இப்படி சொல்ல முடியும். அதே மாதிரியாக அவருடைய ஜனாசா குழுப்பு அடக்கம் செய்யப்பட்டது, நொஹருக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டது, நொஹரு தொழுகைக்கு பின்னாலே அவருடைய நிக்கா நடைபெற்றது. அவ்வளவுதான். ஈமான் என்பது இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. சோதனை வந்த பொழுதும் என்னுடைய ரப்பினால் தான் ஏற்படுகிறது என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை சரியான ஈமானுக்கான அடையாளம். எனக்கு எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் என்னுடைய ரப்பினால் தான் ஏற்படுகிறது என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை சரியான ஈமான்தாரிக்கான அடையாளம் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உன்னதமான உயர்ந்த லட்சியமாக இருக்கக்கூடிய சுவர்க்கத்துக்கு தானே நீங்க ஆசைப்படுறீங்க. அந்த சுவர்க்கத்தை அடைவதாக இருந்தால் சில சோதனைகளை சந்திக்கத்தான் வேண்டும். ஒரு மாணவன் ஐஏஎஸ் ஆகணும் என்று சொன்னால் நிறைய பரீட்சையில் அவர் வெற்றி பெற வேண்டும். ஒரு மருத்துவர் நிறைய சோதனைக்கு பின்னாலே தான் அவர் மருத்துவராக பிரகாசிக்க முடியும். பதவிகளில் உயர்வானவர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாலே நிறைய அடிபட்டு மிதிபட்டு சொல்பட்டு நிறைய சோதனைகளுக்கு அப்பால் தான் இவ்வளவு படிக்கட்டுகளை எல்லாம் தாண்டி வந்த பின்னாலே தான் சமுதாயத்தில் அவர்களாலே இப்படி மின்ன முடியுது என்பது நம்முடைய கண்ணெதிரே தெரியக்கூடிய சாட்சி. இது எப்படி சத்தியமானதோ இது போன்று ஈமான் என்பது லேசாக கிடைச்சிருச்சுதான். எந்த சுவர்க்கத்தை அடைவதாக இருந்தால் அதற்கான நிறைய சோதனைகளை பலவிதமான பரீட்சைகளை அல்லாஹ் வைப்பான். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்கிறார்களே, முக்கியமான ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். ஹாஜிகளுக்கு மக்காவிலே பெரிய சோதனையில அல்லாஹ் வைப்பான். குர்ஆன் சொல்கிற வார்த்தை, இங்க இருந்து யாராவது ஹஜ்ஜுக்கு போனால் அல்லது யாராவது உம்ராவுக்கு சென்றால் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் அந்த மக்கா மாநகரத்தில் பேண வேண்டிய ஒழுக்கத்திற்கான நிறைய சோதனைகளை கொண்டு அல்லாஹ் பரீட்சிப்பான். நம்முடைய கண்ணெதிரே ஒரு 100 ரியால் கிடக்கும், அதை எடுத்துடக்கூடாது. அப்படிலாம் எல்லாமே சந்திச்சிருப்பாங்க. இது அல்லாஹ்வுல ஒவ்வொரு தனிநபருக்கும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய சோதனை. அது மக்காவிலே உள்ள புற்பூண்டுகளை எஹ்ராமுடைய ஆடையில் இருக்கிற வேளையில இந்த ஹாஜி பிடிங்கிடக்கூடாது. அல்லாஹ் அவருக்கு தருகிற சோதனை அது. மக்காவிலே எஹ்ராமில் இருக்கிற வேளையிலே ஒரு ஹாஜி அத்தர் பூசிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயம் தான் இது. ஆனாலும் இந்த சோதனையிலே அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று சொன்னால் அவருடைய ஈமானை அவரை உச்சகட்டத்திலே ஆக்கி விடுகிறான் என்பதில் இந்த ஹஜ்ஜுக்கான சோதனை ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் அல்லாஹ்வுல எப்படி சின்ன சின்ன விஷயத்திலே சோதிக்கிறானோ ஈமானிலே பல்வேறு தரத்திலே அல்லாஹ்வுல சோதிப்பான். இந்த சோதனை கட்டத்திலே எல்லாம் கடந்து 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 வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, பிறந்ததிலிருந்து மவுத் வரைக்கும் எந்த சோதனை வந்துடக்கூடாது, இன்பமாக வாழணும். எனக்கு சோதனை என்று சொன்னால் இடிந்து உட்கார்ந்து போயிடுவேன், இது ஒரு மூமினுடைய நிலை அல்ல. வாழ்க்கையில என்ன விதமான உயர்ந்த லட்சியத்தை அடைந்தாலும் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். சோதனை ஏற்பட்டாலும் அதற்காக சபுர் செய்து கொள்ள வேண்டும் என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்தவர்களை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் ஈமானுக்காக எவ்வளவு அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினாலே எருக்கு குயிக்கன்னு சொல்கிறோமே, பூமி 2ஆ பிளந்து உள்ளே உள்வாங்கிக் கொள்கிறது. இந்த பூமியினுடைய நிலநடுக்கத்துக்கு எல்லாம் சொல்லுகிற வார்த்தையை ஈமான்தாரிகளுக்கு, பக்கா ஈமான்தாரிகளுக்கு சொல்கிறான். அப்படி சோதனை கொடுத்தோம். அவங்க கேட்டாங்க, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு கேட்டாங்க.
அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சோதனையிலே மௌத்தா இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் அடியா இருக்கலாம், நிறைய சோதனைகளா இருக்கலாம். இதெல்லாம் கடந்து வருகிற வேளையிலே தான் ஈமான் சரியாகிறது என்பதை இந்த பாடம் சொல்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படியான பெருவெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சோதனைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, யாரெல்லாம் இந்த கட்டத்திலே அவருடைய சாப்பாட்டுக்கு, அவருடைய ஆடைகளுக்கு, வசிப்பிடங்களுக்கு நம்முடைய பங்களிப்பு ஒரு ரூபாய் இருந்தால் கூட இதை காரணம் காட்டி ஒரு மனிதன் சொர்க்கம் போயிடுவார். இந்த சோதனை கட்டத்திலே உடைய சகோதரன் பாதிக்கப்பட்டிருந்தானே, எந்த ஜாதி எந்த மதம் என்று பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அருகிலே உள்ள இந்து சகோதரர்களோ அல்லது கிறிஸ்தவ சகோதரர்களோ இஸ்லாமிய சகோதரர்களோ, இவர் அனைவருமே ஒரு தாய் மக்கள் தான். அவர்கள் பாதிக்கப்படுகிற வேளையிலே நீங்களுடைய வைத்த பசி ஆத்திரருக்கு ஏதாவது உணவை தந்தீர்களா? ஆடை இல்லாமல் நின்றால் அவர்களுக்கு ஆடை கொடுத்தீர்களா? இதெல்லாம் தான் அல்லாஹ்வுக்கு திருப்தி தருகிற காரியமா இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நாம் நிச்சயமாக நிறைய உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நம்மளால முடிந்த ஒரு ரூபாயோ 10 ரூபாயோ அல்லது 50 ரூபாயோ அல்லது 100 1000 நம்மளால முடிந்த உதவிகள் நம்மால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியும். இது முக்கியமான கட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாநில ஜமாஅத் உலமா சபையும் ஒவ்வொரு தமிழ்நாட்டிலே உள்ள அத்துணை பள்ளிவாசல்களும் இதற்காக ஒரு பெரிய நிதியை திரட்டி ஜமாஅத் உலமாவிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வாரம் நம்முடைய நிர்வாகத்துடைய ஒத்துழைப்போடு மாநில ஜமாஅத் உலமா அவருடைய அறிவிப்பை செய்தோம். அதன் பலனாக அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு தொகை சேர்ந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கடந்த வாரத்தில் அறிவிப்பு செய்த மாதிரியாக இந்த வாரத்திலேயும் அந்த வயநாட்டிலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக, பசியாளர்களுக்காக, ஆடை இல்லாத மக்களுக்காக, வீடு வாசல்கள் இழந்த மக்களுக்காக உங்களுடைய கணிசமான உதவிகளை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.